ஹை டிஜி ஸ்குவாட் நம்ம இந்த வீக் கோல்டோட மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பார்த்து 3 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக கோல்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சொல்லவே வேணாம். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் நம்ம எந்த அளவுக்கு டெஸ்டினேஷன் சொல்லிடணுமோ அந்த டெஸ்டினேஷனை கவர் அப் பண்ணியிருக்கேன். எப்போ மார்க்கெட் கீழே விழும், அதர்வைஸ் மார்க்கெட் கீழே விழாதுன்னு சொன்னீங்கன்னா அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெளிவாக மார்க்கெட் பை போயிருக்கு. நீங்கள் மேக் பண்ணியிருந்தீங்க என்னோட அனாலிசிஸ் அப்படி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது இந்த வீக்குக்கு அப்புறம் கோல்டோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ லெட்ஸ் கம் டு மை ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கோல்டு மார்க்கெட் ஆல் டைம் ஹையெல்லாம் டாமினேட் பண்ணி ஸோ அடுத்த லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல பை. ஆக்சுவலி கோல்டோட ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு எப்போவுமே ஸ்ட்ராங்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு கிராமோட ரேட் 10,000 போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோல்டு பொட்டென்ஷியலாகவே பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் கோல்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்டபிள் ப்ராடக்ட். நிறைய பேர் எமர்ஜென்சி அசட்டுக்காகவும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அசட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெளிவான அப்டர்ன்லாம் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் அப் ஆகுதோ அதே அளவுக்கு இப்போ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் ஹைக்காக நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போவே பை பண்ணி வச்சுப்போம், லாங் டேர்மில் பை பண்ண முடியாது, முடிஞ்ச அளவு லோ ப்ரைஸில் இருக்கவே பை பண்ணணும்னு சொல்லிட்டு பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்ளே தான் இருக்குது, ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்போ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீசிஸோ இல்லை வாழ்க்கை அடிப்படையிலோ ட்ராப் ஆகலாமே தவிர இப்போதைக்கு மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிகப்பெரிய கிராஷெல்லாம் கோல்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிராஷஸ்லாம் வர்றது ரொம்பவே கம்மி. அது எப்போ நடக்கலாம் அப்படின்னா நான் தான் சொன்னேன், இந்த வாழ்க்கால அடிப்படையில் இல்லை ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி விஷயத்துலாம் நடக்கலாம். மேபி பெரிய பெரிய தலைவர்கள் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா கொரோனா பேண்டமிக் அப்படின்னா ஒரு க்ரியேட் ஆச்சு. ஸோ சைனா அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்னால. பட் இப்போ இந்த இடத்துல நடக்குமான்னு கேட்டால் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. இது நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நோ வே நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவே பிளான் பண்ணி கொரோனாலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது சைனா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு உண்மையாக இருக்குங்கிற கட்டாயமும் இல்லை. பட் நான் யோசித்த ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்போ கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கீழே வரும் எதுக்காக கீழே வரும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சரில் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் 4 hour ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கேன். இப்போதைக்கு மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. எந்த லெவலில் டாமினேட் பண்ணாதது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற லெவல் 2319 இந்த ரேஞ்சை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரீடெஸ்ட் ஆகிட்டு எகைன் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பை இருக்க வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா இந்த ஏரியா தான். ஸோ போன வீக் நான் சொல்லியிருந்தது தான். ஸோ 3 வீக் பிஃபோர் நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெவலில் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போன கோல்டு அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் த ஐ பட்டன். ஸோ போன வீக் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது தெளிவாக நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே ட்ராப் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பொட்டென்ஷியலாக பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்த மார்க்கெட் டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அதாவது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ கரண்ட் இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரலாம். ஸோ இந்த இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் ஸோ இதுக்காக ரீடெஸ்ட் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்காக ரீடெஸ்ட் வரணும் அப்படின்னா எந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த லோ லெவல் டு இந்த ஹை லெவலில் நான் ரீடெஸ்ட்டாக இருக்கும்போது இப்போ இருக்கிற ப்ராபபிலிட்டிக்கான 618 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஸோ அதாவது இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் அப்படின்னு சொல்ல போனால் 2262 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். ஸோ அதாவது இந்த இடத்த டாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செல் போகிறதுக்கான ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேன்னு என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஏரியாலையோ
இல்லை இந்த ஹை ஏரியாலேயோ மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து பையும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவையும் டாமினேட் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் எங்கே விழுவும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜோனுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 2145 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இங்கே இன்னுமே மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ பையிங் ஏரியா எங்கெங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட் திங் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஜோனில் பையிங் ப்ராபபிலிட்டி, அடுத்தது இந்த ஜோனில் பையிங் ப்ராபபிலிட்டி, அடுத்தது இந்த ஜோனில் பையிங் ப்ராபபிலிட்டி. ஸோ பையிங் ப்ராபபிலிட்டி உள்ள ஜோன்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்க இடம்லாம் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள இடம். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட்டில் செல்லிங் அப்படிங்கிறது எப்போ போனால் ஒன்று பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஆன மொமெண்டம் ஒரு இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் தாராளமாக செல் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடிய ஹைஸில் வந்து தாராளமாக செல் எடுக்கலாம். பட் கண்டிப்பாக அந்த இடத்துல மொமெண்டம் என்னென்னலாம் ப்ராபபிலிட்டி கொடுக்குது, ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கா, இல்லை அந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கா, ஏன் மார்க்கெட் இந்த ஹைஸில் ரியாக்ட் பண்ணணும், ஏன் மார்க்கெட் இதில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காமல் மேலே போகணும், எதுக்காக மேலே போகணும், இந்த ரீசன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் செஷன்ஸில் சொல்லிக் கொடுப்போம். பட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஃபியூச்சர் மார்க்கெட்டில் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி இல்லை. பட் எங்களுடைய செட்டப் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவர் இருக்குங்கிற பட்சத்தில் இப்படி பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 இடத்துல இருக்குது. ஏன்னா கோல்டோடைய ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் பைன்னு சொல்லியாச்சு. பைக்கான ப்ராபபிலிட்டினா இந்த 3 இடத்துல இருக்குது. அதர்வைஸ் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்கால்ப் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கும்போது மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த செல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் செல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த செல்லுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு ஸோ இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு பெரிய ட்ராப் நடந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய ட்ராப் நடந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இப்போது மார்க்கெட் இந்த லோஸுக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டோட இம்பல்ஸுக்கு ஹை டு லோக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கேன். என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் ஒரு ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்கான்னு பார்த்தா எஸ் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்கோட ஒரு சப்ளை ஜோனுமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்டபிள் ஆகுதுங்கிற பட்சத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல மேலே போய்ட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல மேலே போயிட்டு ஸோ இந்த இடத்துக்கு என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத யோசிக்கும் போது இதில் ரியாக்ட் பண்ணி இந்த லோஸை டாமினேட் பண்ணி இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது தாராளமாக இது வரைக்கும் நீங்கள் செல் எடுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஏன் பை ஆகுது எப்போ செல் ஆகும் அப்படிங்கிற ப்ராப்பர் ரீசன் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணுமே தவிர எல்லா இடத்துலையுமே போயிட்டு ட்ரேட் எடுத்து நீங்கள் மாட்டிக்கவே கூடாது அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த லோவை டச் பண்ணாத வரைக்கும் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லோவுக்கு நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணலாமே தவிர எல்லாத்துலேயும் நான் பை எடுக்க போகிறேன் எல்லாத்துலேயும் நான் செல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது 15 டைம் ஃப்ரேமுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இதுதான். இதை தாண்டி லோயர் டைம் ஃப்ரேமில் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் எப்படிலாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதுக்கான சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பேஸ் அவுட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணுமே தவிர எல்லாத்துலேயும் நான் பை எடுக்க போகிறேன் எல்லாத்துலேயும் செல் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. நான் அதே மாதிரி நான் பை எடுக்கணும் அப்படின்னா நான் ஸ்விங் ட்ரேடில் நான் பை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ பை எடுக்கலாம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரியாக்ட் ஆகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் பை போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே உங்களோட ட்ரேடிங் அக்யூரசி லெவல் நல்லாயிருக்கும். ஸோ செல் இருக்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியா, அதேமாதிரி பை இருக்க வேண்டிய ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த 2 ஏரியாஸையும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எங்கே நான் பை இருக்கும் எங்கே செல் இருக்கணும் அந்த பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் பை எடுக்கணும் இப்போ மார்க்கெட் கீழே இருந்தால் இங்கே போய்ட்டு நான் செல் இருக்கேன் அப்படின்னா இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு இடத்த நான் தீர்மானிக்கணும். அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான ட்ரேடை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும்.